ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Chronicle Simplified. இந்த வீடியோவில் ஆண்டன் செக்கோ எழுதின தி ப்ரொபோசல் அப்படிங்கிற ஒன் ஆக்ட் பிளே தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 கேரக்டர்ஸ்: லோமோ, நட்டாலியா, சுபுக்கோ. இதோட ஒரிஜினல் டைட்டில் எ மேரேஜ் ப்ரொபோசல். இதை எழுதினது ருஷ்யன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ட்ராமட்டிஸ்ட் ஆண்டன் செக்கோ. இது ஒரு ஃபார்ஸ், அதாவது கேலிக்கூத்து. 19th century ருஷ்யன் மேரேஜ் சிஸ்டமை கேலி பண்ணி ஆத்தர் எழுதியிருப்பார். ஏன்னா அந்த பீரியடில் சோசியல் ஸ்டேட்டஸும் ஃபினான்ஷியல் கெயினும் தான் மேரேஜை முடிவு பண்ணியிருக்கு, லவ் கிடையாது. ஈவன் டுடே இட் இஸ் ட்ரூ. ஸோ இதில் எப்படி மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணி முடிவு பண்ணுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இதில் 2 கீவேர்டு இம்பார்ட்டண்ட். ஒன்று ஹைப்போகாண்ட்ரியா. ஹைப்போகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆன்சைட்டி டிஸார்டர். இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க அவங்களோட ஹெல்த்தில் எந்த இஷ்யூஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு ஏதோ சீரியஸான இஷ்யூ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் லோமோ. அடுத்து ஆக்சன் மெடோஸ். இதோட ஓனர் யார் அப்படிங்கிறது தான் இந்த பிளேயில் சென்ட்ரல் இஷ்யூவே. இந்த ஆக்சன் மெடோஸ் சுபுக்கோ அப்படிங்கிற கேரக்டரோட பர்ச் வுட்ஸ் அப்படிங்கிற லேண்டுக்கும் த பர்ன்ட் மாஸ் அப்படிங்கிற லேண்டுக்கும் நடுவில் இருக்குது. இவான் வாசிலோவிச் லோமோ இவர் ஒரு 35-year-old வெல்தி லேண்ட் ஓனர். இவருக்கு தான் ஹைப்போகாண்ட்ரியா அப்படிங்கிற இஷ்யூ இருக்குது. இவர் ஒரு ஷார்ட் டெம்பர்டு பர்சன் அண்ட் ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சர்க்கம்லக்கேட்ரி. அப்படின்னா எந்த விஷயத்தையும் நேராக பேசாமல் சுற்றி வளைச்சி பேசுகிறது. இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டுருக்காரு. அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? நல்ல ஹவுஸ் கீப்பராக இருக்கணும், இவருக்கு ஒய்ஃபாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஷீ மஸ்ட் ஹெயில் ஃப்ரம் எ வெல்தி பேக்ரவுண்ட். இது 3மே இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடுறாரு. ஸோ ஹீ சூசஸ் நட்டாலியா. நட்டாலியா ஸ்டெபனோவ்னா. சி இஸ் 25-year-old woman, டாட்டர் ஆஃப் சுபுக்கோ. இவங்க ஈஸியாக இரிட்டேட் ஆயிடுவாங்க. எப்போவுமே அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் வெல்த்தி பேக்ரவுண்டை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறவங்க. இவங்க மேரேஜ் ப்ரொப்போசலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொப்போசல் ஷுட் பி ஃப்ரம் ஒன்லி wealthy person. So when Lomo proposes, she readily accepts it. Third character, Stepan Stepanovich Chubukov, நட்டாலியாவோட அப்பா. He is also a wealthy landowner but a miser, கஞ்சம் பிசினாரி. He is also equally argumentative like Lomo but calm tempered. லோமோக்கும் இவருக்கும் இருக்க வித்தியாசம், லோமோ ஷார்ட் டெம்பர் பர்சன், சுபுக்கோ காம் டெம்பர்டு பர்சன். சொல்ல வேண்டியதெல்லாம் ரொம்ப அமைதியாகவே சொல்லிடுவார். ஸோ வென் லோமோ கம்ஸ் டு ஹிஸ் ஹோம் டு ப்ரொப்போஸ் டு ஹிஸ் டாட்டர், ஹி ரெடிலி அக்செப்ட்ஸ் இட். என்ன காரணம்? சோசியல் ஸ்டேட்டஸ். இந்த பிளேவை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்க கீ ஐடியாஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ லோமோ நட்டாலியாவை எதுக்காக சூஸ் பண்ணுறாரு? சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பராக இருக்கணும், இது 2க்காக. நட்டாலியா எதுக்காக அக்செப்ட் பண்ணுறாங்க? 10 years ஓல்டராக இருக்க லோமோவை only because of his wealthy background, but both are suffering from superiority complex. Throughout this play, they fight about who owns the oxen meadows, whose dog is the best, who is a skilled hunter. இந்த 3 விஷயத்துக்காக தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. Opening of the play. So Lomo visits Natalia's house and reveals his wish to marry Natalia to Chubukov. ஸோ நட்டாலியா வீட்டுக்கு வந்து அவங்களோட அப்பா கிட்ட நட்டாலியாவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுபுக்கோ அக்செப்ட் பண்ணிவிட்டு நட்டாலியாட்ட போய் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். கோ, தேர் இஸ் அ மர்ச்சன்ட் கம் ஃபார் ஹிஸ் கூட்ஸ். ஸோ ஒரு மர்ச்சன்ட் வந்திருக்காரு, எதுக்கு? சரக்கு வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படிங்கிறதும் ஒரு பிஸ்னஸ். ஹஸ்பண்ட் மர்ச்சன்ட், ஒய்ஃபு ஒரு ஆப்ஜெக்ட், பையபிள் ஆப்ஜெக்ட். அதுதான் சுபுக்கோவோட மைண்ட் செட். These words reveal how marriage proposals are viewed by wealthy people as another kind of business. சுபுக்கோட அப்பா சொன்னோன்னே நட்டாலியா வர்றாங்க. வந்து லோமோவை பார்க்குறப்ப லோமோ instead of proposing to her speaks about his inherited land and his ownership of the ancestral property. He says, my Axen meadows touch your birch woods. ஸோ நட்டாலியாவை பார்த்த உடனே அவர் நேரவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஆனால் இதுவே ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இன்சைட்ஸ் அன் ஆர்குமெண்ட் as the disputed land has been in
சுபுகோஸ் கண்ட்ரோல் ஃபார் அ லாங் டைம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆக்சன் மெடோஸோட டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு லோமோ சொல்கிறாரு. ஆக்சன் மெடோஸை பல காலமாக எங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சுபுக்கோ சொல்கிறாரு. இப்போ இது யாரோடது அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ சுபுக்கோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், பட் ஹீ இஸ் நாட் அ மெச்சூர்டு ஓல்டு மேன். So he threatens Lomo that he would donate the auction meadows to peasants if Lomo argues further. ஸோ தொடர்ந்து லோமோ இதை பற்றி ஆர்கியூ பண்ணால் நான் அதை வந்து பெசன்ட்ஸ்க்கு டொனேட் கூட பண்ணுவேன், உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் ஆஃப்டர் லோமோ ரிவீல்ஸ் தட் ஹி ஹேஸ் கம் டு ப்ரொப்போஸ் டு ஹிஸ் டாட்டர். பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பின்னாடியும் சுபுக்கோ பேசுகிற விதத்தை பாருங்கள். ஹி இன்சல்ட்ஸ் லோமோஸ் ஃபேமிலி. லோமோவோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாரு, உங்கள் குடும்பமே ஃபுல்லாக லுனாட்டிக்ஸும் ட்ரங்கர்ஸ் தான் இருக்கீங்க, உங்கள் ஆன்ட்டி ஒரு ஓடி போனவ, உங்களோட அப்பா ஒரு சூதாட்டக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. லோமோஸ் ஆண்ட் நட்டாசியா மிஹைலோவ்னா இஸ் அன் எலோப்பர் அண்ட் ஹிஸ் ஃபாதர் இஸ் அ கேம்ப்ளர். ஹிஸ் ஃபேமிலி இஸ் ஃபுல் ஆஃப் லுனாட்டிக்ஸ் அண்ட் ட்ரங்கர்ஸ். இதெல்லாம் லோமோவோட ஃபேமிலியை பற்றி சுபுக்கோ சொல்கிறது. ஸோ லோமோ என்ன சொல்கிறாரு, நட்டாலியாவோட அம்மா ஒரு ஹம்பேக்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு தான் ஷார்ட் டெம்பர்ட் பர்சனில் அவரோட டிஸார்டர், ஆங்ஸைட்டி டிஸார்டர் அவரை நிறையா பேச விடலை. அதே நேரத்தில் நட்டாலியா என்ன சொல்கிறாங்க, லோமோ ஒரு மான்ஸ்டரு, ராஸ்கலு அப்படிங்கிறாங்க. சுபுக்கோ இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் லோமோ ஒரு வில்லனு, ஸ்கேர்க்ரோ, பிளைண்டு ஹென்னு, டர்னிப் கோஸ்ட் அப்படிங்கிறாரு. வில்லன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கேர்க்ரோனா சோளக்காட்டு பொம்மை, குருட்டு கோழி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் டர்னிப் கோஸ்ட் அப்படின்னா படத்தில் வரும்ல, அது ஒரு கொடிய மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டர்னிப் கோஸ்ட்னா ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படிலாம் சொல்லி லோமோவை 2 பேரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமும் லோமோ திருப்பி வருவார், இந்த மேரேஜ் நடக்கும். அதுதான் இதில் ஹைலைட்டே. ஸோ தீஸ் பர்சனல் அட்டாக்ஸ் ஹைலைட் தியர் ப்ரைட் அண்ட் அப்சஷன் வித் ஸ்டேட்டஸ் derailing the மேரேஜ் ப்ரப்போசல். ஸோ இவங்க 3 பேருக்குமே எது இம்பார்ட்டண்ட், அவங்களோட ப்ரைடு, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ், யார் சுப்பீரியர், இதை காட்டுறது மட்டும்தான். ப்ரொப்போசலோ மேரேஜோ கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ செகண்டரி திங். அதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி. டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது 3 பேருக்குமே தெரியுது. ஆஃப்டர் திஸ் ஆர்குமெண்ட் லோமோ லீவ்ஸ். But when Natalia learns about the proposal from her father, she regrets her actions and forces her father to bring back லோமோ. இவ்வளவும் முடிஞ்ச பின்னாடி லோமோவை திரும்ப கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க நட்டாலியா. ஸோ லோமோ திரும்ப வந்துடுறாரு. வந்த உடனே நட்டாலியா சாரி சொல்லிவிட்டு ஆக்ஷன் மெடோஸ் உங்களோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொன்னால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, லோமோ ப்ரொப்போஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல இட் இஸ் ஆப்வியஸ் தட் நட்டாலியா மேக்ஸ் எ ஹேஸ்டி டெசிஷன் டு மேரி லோமோ பிகாஸ் ஹீ இஸ் வெல்தி. ஸோ இந்த இடத்துல லோமோ மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அவரோட சோசியல் ஸ்டேட்டஸ், வெல்த்தி பேக்ரவுண்டு மேலே தான் நட்டாலியாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இதுக்கப்புறமும் அவங்க ரிகன்சைல் ஆகலை. அகெயின் இன்னொரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரோட டாகு சுப்பீரியர், நட்டாலியாவோட டாகு ஸ்குவீசரா இல்லை லோமோட டாகு கெஸ்ஸா? இப்போ சுபுக்கோ அகெயின் திரும்ப வந்து அவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு, யார் குட் ஹண்டர் அப்படின்னு. ஸோ இந்த ஹோல் பிளேயில் 3 பேருமே யார் சுப்பீரியர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலை. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர்குமெண்ட்ஸ் ரிவீல் தேர் டிசைர் டு டெமான்ஸ்ட்ரேட் தேர் சுப்பீரியாரிட்டி அண்ட் தேர் அட்டர் டிஸ்ரிகார்ட் ஃபார் த ப்ரப்போஸ்டு மேரேஜ். ஸோ பேச்சாக இருக்கட்டும், ஆனால் பிஸ்னஸை முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சுபுக்கோ ஆஸ்க் லோமோ அண்ட் நட்டாலியா டு எக்ஸ்சேஞ்ச் என்கேஜ்மெண்ட் vows அண்ட் kisses. They kiss, but they never stop arguing about which dog is superior. Thus, despite their personal differences, Chubuko accepts the proposal, Lomo returns to Natalia, and the marriage takes place. எவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருந்தாலும் சுபுக்கோ இந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுறாரு, லோமோவும் திருப்பி வந்துடுறாரு, நட்டாலியாவும் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே த மெயின் ரீசன் பிஹைண்ட் திஸ் மேரேஜ் இஸ் தியர் சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் வெல்த்தி பேக்ரவுண்ட், நாட் லவ் ஆர் அஃபெக்ஷன். இதை தான் இந்த பிளே தெளிவாக காட்டுது. ஸோ த ப்ரொப்போசல் இஸ் எ ஃபார்ஸ். திஸ் கிரிட்டிக்ஸ் how wealthy marriages are motivated by
money and status rather than love. In this play, Lomo, Natalia, and Chubuko prioritize land, dog, and social status over developing meaningful relationships. Thus, this play depicts the money oriented lifestyle of the higher class. So, we have come to the end of this. Thank you. If you like this video, please share and subscribe.